ஹலோ ஹாப்பி சோல்ஸ். இந்த ஐஸ் வண்டியை பார்த்தோன்னா உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வந்திருக்கும்? உங்களோட சின்ன வயசு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். ஸோ எனக்குமே அப்படி தான். சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லார் ஊர்லேயும் ஐஸ் வண்டி வந்திருக்கும். நான் சொல்கிறது 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் யாராக இருந்தாலுமே இந்த ஐஸ் வண்டியை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வாழ்க்கையில் கடந்து போயிருக்கோன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம கேட்டோம் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்கி கொடுப்பாங்க, எப்பொழுதுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி விருந்தாடிகள்லாம் வந்தாங்கன்னா நம்ம கேட்காமையே எல்லாருக்குமே வீட்டில் வாங்கி தருவாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் அப்படி தான். எங்கள் வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வந்தால் எங்கள் அம்மா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வாங்கி கொடுப்பாங்க. அப்போல்லாம் ஐஸ் வந்து ₹1 50 பைசா ₹2 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ₹5. அதுக்கு மேலே வந்து ஐஸு விற்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் ஒரு ஐஸே ₹20 ₹15 அந்த ரேட்டில் தான் இருக்குது. அன்னைக்கு நாங்கள் பூம்புகார் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா போன வீடியோவில். அப்போ போனப்போ எங்கள் சித்தி வீட்டில் இந்த குல்ஃபி வண்டி வந்துச்சு. ஸோ பசங்க எல்லாருமே ஜாலியாக வந்து குல்ஃபி ஐஸ் வேணும்னு அவங்களுக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி தான் நாங்கள் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி ஐஸ்லாம் வரும். அப்போ வந்து ஃபேமஸான ஐஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த பால் ஐஸு, சேமியா ஐஸு, ரோஸ் மில்க், அது மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சது ரோஸ் மில்க் ஐஸ் தான். உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் எந்த ஐஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்க எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே வந்து ஐஸ் வாங்கி கொடுத்துருந்தோம். இது ரொம்பவே சூப்பரான இருந்துச்சு. அப்புறம் பக்கத்துலேருந்து எல்லாருமே கேட்டிருந்தாங்க, எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து பசங்க வந்து புக்கிலேருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு பூஸ்ட் விளாட்லான்ட்டு பூஸ்ட் விளாட்றதுக்கு பேப்பர்லாம் கிழிச்சு விளாண்டுட்டு இருந்தோம். நம்மலாம் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் விளாண்டுருப்போம்ல. இப்போ உள்ள பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்கே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பசங்களுக்கு வந்து பூஸ்ட்லாம் கற்றுக் கொடுத்து எல்லோரும் வந்து ஜாலியாக சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தோம். பசங்களுமே ஆர்வமாக பூஸ்ட்லாம் கற்றுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம சின்ன வயசில் விளாண்டது பார்த்திங்கன்னா பூஸ்ட்டு, அதுக்கப்புறம் பல்லாங்குழி, செல்லிக்கோடு, இது மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும். இப்போ உள்ள பசங்களுக்கெலாம் அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து தெரியாமையே அழிஞ்சிரும் போல். அந்தளவுக்கு பசங்க எல்லாருமே மொபைலில் அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ உங்களோட சின்ன வயசில் நீங்கள் எந்த கேம்ஸ் ரொம்பவே விரும்பி விளாண்டுருக்கீங்க, உங்களுக்கு எந்த கேம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அந்த டே வந்து